அல்லேலூயா. இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தவர்களை இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதி எஸ்தர்களை இருந்து சுத்தமாக்கினார். அல்லேலூயா. இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு, அன்பானுலே, இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு, ஆமாம், உள்ள இயேசு என்றால் நீங்களும் கண்டு காணுங்க. உள்ளகிற இயேசு உங்கள் கண்ணு மூலமாக ஜனங்களை கண்டு அப்படியே ஜீவனை குத்துருவார். இயேசு கண்டு அப்பத்தையும் திராட்சை சாப்பிட்டு இருக்கிறீங்க நீங்கள் திருவிருந்தில். இயேசு சரீரம், இயேசு ரத்தம், இயேசுவே உள்ளகிறாருங்க உங்கள் உள்ள. நீங்கள் திரளான ஜனங்களை கண்டு பேர் விசுவாசி ஊழியக்காரன்னு சொல்லிட்டு நாடு செல்ல, அரசியல்வாசி செல்ல, ஊழியக்கார செல்ல, இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க. சாப்பிட்டது திருவிருந்து, எடுத்தது ஞானஸ்தானம். உள்ள இயேசு வச்சுக்கிட்டு திரளான ஜனங்களை கண்டு இந்த ஏரியா சரியில்லைங்க. சரியில்லாதவனுக்கு ஜீவனை கொடுக்க தான் ஜீவ சரீரம், ஜீவ ரத்தத்தை நீங்கள் பானம் பண்ணியிருக்கீங்க. பேர் ஊழிக்கார் சொல்லி அரசியல்வாசி சரியில்லை. யார் அரசியல்வாசி சரியில்லை? ஊர் சரியில்லை, அவர் சரியில்லை, இவர் சரியில்லை. சரிதான் இல்லைங்க. சரியில்லாதன்னு சரி செய்கிறது தான் இயேசு. ஆமாம், லேகோன் பிசாசை கண்டு சரி செஞ்சாரா இல்லையா? பிசாசை தோத்தினாரா இல்லையா? அப்போ நீங்கள் வந்து சரியில்லைன்னு பேசுறீங்க. சரிதான் இல்லையா? ஏவாள் பண்ண வேலை நம்ம அம்மா தாங்க. ஏவாள் நன்மை தேமை கனி குத்து உள்ள பிசாசு வச்சுட்டா. இயேசு ஜீவ வச்சது கனி குத்து உள்ள இயேசு வச்சுக்கிறார் உனக்குள்ள. அந்த இயேசு திரளான ஜனங்களை கண்டு மனதுருகி அப்படியே தாண்டி போலங்க ஜீவனை குத்துட்டு வருங்க. ஜீவ ரத்தம் கொடுக்குறாரு. அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு உடனே வியாதிய சுத்தமாயிட்டான். இந்த வேலை செஞ்சால் எழுப்புல் கண்டிப்பாக வரும். ஆமாம், என் செய்தியை நீங்கள் கேட்க, நான் சுருக்கமாக தான் இந்த செய்தியை பதிவு செய்கிறேன். ஏராளம் செய்தியை சோவிய ஜீவன் வேதாகம் சத்தியங்களை யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில் எல்லாம் நான் பதிவு செஞ்சிருக்கிறேன். யூடியூப்பில் ஏஎல்சி வெல்லூர், அபண்டன்ட் லைஃப் சர்ச், ஏஎல்சி வெல்லூர் போய் சர்ச் செய்யணும். நீங்கள் அதில் போய் நீங்கள் எடுக்கணுங்க எல்லா செய்தியும். எழுப்புதல் உங்கள் சபையில் வரணுன்னா, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் வரணுன்னா, இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு உனக்குள்ளே இயேசு ஞானஸ்தானத்திட்டியா, பாவத்துக்கு மச்சிட்ட, தேவி நீதிக்கு பயிற்சி இருக்கிற, தேவி நீதி உயிர்த்ததில் உனக்குள்ளே இருக்குது. உன் கண்ணு ஜீவ கண்ணை சாப்பிட்ட, ஜீவ ஆற்று, ஜீவ லங்ஸ், இந்த அப்பத்தையும் திராட்சை சாப்பிட்டு இருக்கிற நீ திருவிந்தில் எடுக்கிற. ஆனால் பார்க்கறதுலாம் நொல்ல கண்ணு, ஊர் சரியில்லை, நாடு சரியில்லை, இந்த ஏரியா சரியில்லைன்னு சொல்லி சபநாத்தம் உள்ள எல்லாம் சரியில்லாத ஆளுங்க தான். நன்மத்தையும் அறியத்தக்க ஜனங்க தான். பாவத்தில், சாபத்தில், மரணத்தில், தரித்திரத்தில் தான் இருக்காங்க. உங்கள் வீட்டாரே உனக்கு சத்து, உன் கணவனே சரியில்லை, உன் புள்ள சரியில்லை, உன் மாமியார் சரியில்லை, உன் பேர பிள்ளை சரியில்லைன்றதுக்காக இயேசுக்கிட்ட வந்த. இயேசு திரளான ஜனங்களை கண்டு பாருங்க. மத்தேயு 14:14 இயேசு இதுதான் தோசை. இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் அவர்களை வியாதியாய் இருந்தவர்களை சுத்தமாக்கினார். அல்லேலூயா. ஆமாம், அவர்களில் வியாதியஸ்தவர்களாய் இருந்தவர்களை
சுஸ்தமாக்கிட்டாருங்க. ஆமாம், அப்போ திராட்சை ரசம் உனக்குள்ள இருந்தால் முதல்ல நீ சுகமாகணும். அந்த ஜீவப்பத்தில் ஜீவ கண்ணுக்குது, உனக்கு ஜீவ காது இருக்குது, ஜீவ ஆற்று இருக்குது, ஜீவ லங்ஸ் இருக்குது, ஜீவ ரத்தம்லாம் இருக்குதா இல்லையா உனக்குள்ள? ஏன்னா திராட்சை ரசம் அப்பமா சாப்பிட்றீங்க டெய்லி மாதம் திருவிருந்தில். ஏசு சரீருங்க அது. அப்போ திராட்சை போயிடுச்சு திருவிருந்தே வேஸ்ட் ஆகிடும். அது அப்பமா பார்க்காது திராட்சை, அது ஏசு ரத்தம், ஏசு சரீரம். ஆமாம், நன்மை தீமை கனியை சாப்பிடும்போது நன்மை தீமை ரத்தம் வந்துச்சு சரீரத்தில் நன்மை தீமை சரீரம். உடனே ஹாஸ்பிட்டலில் தேடிட்டு வர மரணம் வந்துச்சு, வியாதி வச்சு, ஹார்ட்டு, லங்ஸு, கிட்னி, கிஸ்ரோகம் எல்லாம் வந்துச்சு. கண்ணு குடு, காது குடு, செவிடு எல்லாம் வச்சு. அங்கே திலோட ஜனங்களை கண்டு மச்சான் நன்மை தீமை கனி சாப்பிட்டு உடம்பெல்லாம் வியாதியாகிறான், பிசாசுன்னு சொல்லி ஏசு ஒரு மனுஷனை கண்டார்னா நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை கொடுத்துட்டு அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு முழு உலகத்தை கொடுத்துட்டு தாண்டி போவாரான். ஒரு மனுஷன் எருசலேமிருந்து எரிகோவுக்கு போகையிலே, ஒருத்தன் எருசலேமிருந்து எரிகோவுக்கு போனால் கல்லர் கையில் கண்டிப்பாக ஆகப்படுவான். கள்ளம் கண்டிப்பாக வருவான், கிட்ட வந்து வஸ்திரத்தை வந்து குற்றுயிராக்குவான். உன்னை குற்றுயிராக்கிட்டு போயிட்டே இருப்பான். ஒருத்தன் எருசலேமிருந்து எரிகோவுக்கு போனால் இது நடக்கும். ஏதேன் தோட்டில் அதுதான் நடந்துச்சு. ஜீவாத்மா ஜீவஸ்கன்லேயே வச்சுருந்தா ஏவாள் ஜீவஸ்கனி விட்டுட்டு நன்மை தீமை அறியத்தக்க கனி. அதுதான் எருசலேமிருந்து எரிகோவுக்கு போகிறது. எரியோன்னா கல்லர்கள் இருக்கிறான், பிசாசுகள் இருக்கிறான். நன்மை தீமை கனி சாப்பிட்டா பிசாசு பிச்சுக்கினான். அதை இப்போ புருஷனும் கொடுத்தான், அவனும் கல்லங்கிட்ட மாடி வஸ்திரம் குட்டுராயிட்டாங்க. ஏதேன் தோட்டத்தில் வஸ்திரம் கொஞ்சம் நிர்வாணமான பயப்படுறான், ஓடுறான், ஷாவாய் குட்டுராயிட்டான். இப்போ தேவநாய கர்த்தர் அவங்க 2 பேரில் கண்டு ஏதேன் தோட்ட சம்பவம் நான் சொல்கிறேங்க. பல்லுவது தேவநாய கர்த்தர் வந்து என்ன பண்ணார், அங்கே பாஸ்டர் இல்லை. ஆமாம், எங்கள் தலைமை போது எம்னேஸ் ஜார்ஜ் பாஸ்டர் இல்லை, காலன்ட்ரிகுஸ் பாஸ்டர் இல்லை, எங்கள் சோழவரம் பாஸ்டர் ஆண்ட்ரூஸ் பாஸ்டர் இல்லை, டிஜேஸ் நகரில் பால்தி நகர் இல்லை, யாருமே இல்லை ஏதேன் தோட்டத்தில். அப்போ யார் தான் இருந்தது ஏதேன் தோட்டத்தில்? யாருங்க? அது தேவநாய கர்த்தர் தாங்க பாஸ்டர். அவர் என்ன சொல்கிறார் அந்த வேலை தாங்க நீங்கள் செய்யணும். இப்போ எல்லா பாஸ்டர்மாரும் தேவன் என்ன சொல்ல அது செய்த எல்லாரும் வீடியில் எல்லாம் பசுத்தாய் 2ஆம் வரைக்கும் வந்திருக்கு. அதனால செய்தி நீங்கள் கேட்கணுங்க. ஃபேஸ்புக்கில் போய்ட்டு துளசிராம் தாமஸும் சர்ச் பண்ணிட்டீங்கன்னாக்கா ஏராளம் செய்தி கேட்கலாம். காது கீஞ்சி போடும். ஜீவமாக இருக்குது அப்படி பேச்சுக்கிறேன். ஏஎல்சி வெல்லுன்னு சர்ச் பண்ணுங்கள் யூடியூப்பில். இன்னொரு சேனல் FGC வெல்லுன்னு இருக்குது. அப்போ அந்த தேவநாய கர்த்தர் 2 பேர் நன்மை தீமை அறியத்தக்க கனியை சாப்பிட்டு ஷாகவே கிடக்குறாங்க. தேவநாய கர்த்தர் ஓடி வரார், வந்து ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? அங்கே மக்கள் தொகை ஏதேன் தோட்டத்தில் 2 பேர் தான் மக்கள் தொகையே 2 பேர். இன்றைக்கி உலகத்தில் 816 கோடி ஜனங்க வந்துட்டாங்க. இந்திய தேசம் 130 கோடி ஜனங்க. ஆமாம், தமிழ்நாட்டில் 7 கோடின்றாங்க. எங்கள் வேலூர் மாவட்டம், எங்கள் மாவட்டத்தில் 50 லட்சத்துக்கு அதிகமாக. எங்கள் ஊரில் 4990 பேர் இருக்கிறாங்க. இப்போ இவ்வளோ பேர் நன்மை தீமையில் பிறந்து பிசாசு வல்லமைச்சிக்கு பாவத்தில், சாபத்தில், மரணத்தில், தரித்திரத்தில் வியாதி பிச்சு ஹாஸ்பிட்டலாக கட்டி வச்சுக்கிறான் மனுஷன். எங்கள் ஊரில் சிஎம்ஸ் ஹாஸ்பிட்டல் கட்டி வச்சுக்கிறாங்க வேலூரில். இப்படி எல்லாம் போயிட்டு நன்மை தீமை அறியத்தக்க கனி ஷாக கெடுக்கிறாங்க. குடும்பத்தில் பிரிவினை, சாபம், பாவம், மரணம், தரித்திரம், பிசாசு திறறான், கொள்றான், ஐக்கிறான். ஏசுனார் காலத்தை விட இன்றைக்கி தாங்க ஊழியம் அதிகமாக செய்யணும். அப்போ மக்கள் தொகை, இப்போ தான் மக்கள் தொகை அதிகம். எங்கே போனாலும் நன்மை தீமையில் தான் சாப்பிட்டுக்கிறான். நன்மை தீமை கனியை சாப்பிட்டு ஷாக எடுக்கிறான். படிச்சிருக்கான், படிக்காதிருக்கான், ஏழையாக இருக்கான், பணக்காரனாக இருக்கான், உயர்ந்தவன், தாய்ந்தவன், ஏழை, அரசியல் தலைவர் எவனும் இருக்கிறாங்க. டாக்டராக கொடுக்குறான், இன்ஜினியராக கொடுக்குறான், அரசியல்வாதியாக இருக்கிறான், சினிமா கலைஞனாக இருக்கிறான். விடுங்க, இருக்கட்டும், பணம் சம்பாதிக்கட்டும், போட்டோம், வரட்டும். ஆனால் பாவத்தில் போனதுனால பிசாசு எல்லாத்தையும் திருடனும் கொள்ளும் வழிக்கும் வரைக்கும் வேறுண்டு போகிறான். இப்போ ஏசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து திருவிருந்து பங்கெடுக்கிற ஆளுக்குன்னா நீ ஒரு குட்டி ஏசு. பவுல் சொன்னால் இனி நான் அல்ல ஏசு எனக்குள் பிழைத்திருக்கிறான்னு சொல்கிறாரு. அந்த இயேசு வச்சுட்டு பவுல் என்ன, கிறிஸ்துவனுக்கு ஜீவன். கொரிந்தியர், தெசலோனிக்கர், கலாத்தியர்லாம் ஓடி ஆதாம் வழியாக பிறந்தவனெல்லாம் கிறிஸ்துக்குள் நத்துறாரு பாருங்க. அந்த கிறிஸ்துவ தேவனுக்கு தனக்கு உலகத்தை கொடுத்தா உள்ளகிற அசுத்தாவி ஓடி பசுத்தாவி இறங்கி தேவதூர்கள்லாம் வந்து கொரிந்தியர் சபை, எபேசியில் சபை, கலாத்தியரில் சபை, தெசலோனிக்காவில் சபை, ரோமாபுரி, அவன் போகிற பட்டணத்துலலாம் சபை ஸ்தாபிக்கிறான். ஏன்னா கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடு.
இனி நானே இல்லைப்பா, இயேசுவே இருக்கிறாராம். யாருக்குள்ள? பாலுக்குள்ள, செயின்ட் பால். இனி நான் பிசாசே இல்லை அவனுக்குள்ள, இயேசுதான் இருக்கிறாராம். அந்த இயேசு தேவநீதி உயிர்த்ததில் இருக்கிறாரு, ஜீவ வச்சதுக்கு நீங்கிறாரு. பட்டு அசுத்தாய் ஓடி பசுத்தாய் வந்தது. இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, திரளான ஜனங்களை கண்டு மனதுரை இதுதான் வியாதின்னு சொல்றது. குடிக்கிற தண்ணியில வியாதிக்குது, சுவாசிக்கிற காட்டுல வியாதிக்குது. உண்டியத்து பூமி சபிக்கப்பட்டு ஏவாள் பண்ண வேலை. நன்மை தீமை அறியத்துக்கு புசிக்கிற ஆகாரம் புகன சாப்பிட்டு கொண்டே இருந்தாவது. அந்த ஆகாரத்தில் சாப்பிடுங்குது, குடிக்கிற தண்ணியில் சாப்பிடுங்குது. எல்லாமே உன்னை மரணத்துக்கு நேரம் நடத்துது. எவ்வளோ பெரிய மரணம் சூழ்ந்த இந்த உலகத்தில் ஜீவ வார்த்தை, ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம் தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கொடுத்தாதான் மரணத்துக்கு அதிபதி பிசாசு கரத்திலிருந்து நீ விடுதலையாவாய். அல்லேலூயா. கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்து. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாகி அவர் கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்படுகிறாய். அப்போ மத்தேயு 14:14 இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு, அப்போ திரளான ஜனங்களை கண்டு மனதுருகி பட்டு ஜீவ ரத்தத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்குறாரு அந்த இயேசு. அந்த மாதிரி நீ ஏன் செய்ய மாட்டேற? இயேசுன்னு பேர் வச்சுக்கிட்டு, இயேசுன்னு பிள்ளைன்னு பேர் வச்சுக்கிட்டு, கிறிஸ்தவன் பேர் வச்சுக்கிட்டு, ஞானஸ்தானத்திட்ட திருவிருந்தில் பங்கெடுக்கிறன்னு பேர் வச்சுக்கிட்டு திரளான ஜனங்களை கண்டு மனதுருகி நன்மை தீமையில் பிறந்தவர்களுக்கு பாவத்தில் மரணத்தில் இருக்கிறவங்க தேவநீதி உயிர்த்ததையும் இயேசு தேவநீதி உயிர்த்ததுமாக அதான் ஜீவ விச்சத்துக்கடி. நன்மை தீமை கடியில் பாவம் மரணத்தில் சிக்கி கிடக்கிறான் மனுஷன். உன் குடும்பத்தில் இருக்கிறான், உன் மனைவி பிள்ளைங்களாம் பாவத்தில் மரணத்தில். அது தேவன் தனக்குள்ள திருறது கொண்டு தைக்கிறதோ பிசாசுக்கிட்ட மாட்டிங்கிறதுங்க. திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறான் என்று வேறொன்று நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாய் பரிபூர்ண ஜீவன் கொடுக்க வந்தார். அந்த ஜீவனை கொடுக்குறாரு. இல்லை மத்திய மார்க்கம் எங்கே போனாலும் கொடுக்குறாரு. ஜோலியே அதுதான், அவருக்கு வேலையே அதுதான். நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்கு ஜீவனையே குத்துடுறாரு. கான்சியஸாக இருக்கிறாருங்க எங்கே போனாலும். பாவன்ட்டு மன ஒரு பசு தாவி இறங்கிடுதுங்க. நீங்கள் ஏன் கான்சியஸாக இருக்க மாட்டீங்க? பேர் விசுவாசின்றீங்க, ஊழிக்காரங்க, பெந்தகோஸ்தன்றீங்க, ஆர்ச்சின்றீங்க, சிபிஎம்ன்றீங்க, டிபின்றீங்க, என்னென்னவோ சொல்கிறீங்க. கிறிஸ்து ஜீவ மார்க்குன்னா என்னன்னு தெரியல. ஊழிக்கார் ஃபோன் பண்ணி என்ன தாமசையா நீ எந்த செய்தியத்தாலும் அந்த ஜீவனை பற்றி அப்படி பேச கேட்டு காது கீஞ்சி போச்சு. நல்லா கீட்டுன்னு சொல்கிறேன். நன்மை தீமை கேட்டு வாக்கியே கீச்சிட்டு இருக்கிறான் பிசாசு. திருடி கொண்டு ஆயிடுச்சு. அதனால் ஜீவ விருட்சத்துக்கு நீங்கள் கேளுங்க. அந்த ஜீவனில் தேவி நீதிட்டு உயிர்த்ததில் இருக்குது. அதை ஊம்பேர் சொல்லி பிதா குமார் பசுத்தாய் கொடுங்க. மத்திய ஆதாமும் முழு இவ்வளவும் செஞ்சாதாங்க பாவன்ட்டு மரணத்துலேருந்து விடுதலையே ஆக முடியும். நீ இவ்வளவு நன்மை தீமை காரியத்தை தேவனுக்கு உலகத்துக்காட்டு கவலைப்படுறது, சோர்ந்து போகிறது, பயப்படுறது, குடும்பத்துக்கு பாருமா, சமுதாயத்துக்கு பாருமா, பாவத்தையும் மரணத்தையும் காட்டி தினோட ஜனங்களை கண்டு பாவத்தை மரணத்தை காட்டுறது ஜனங்களுக்கு. ஊழிக்கார் நாடு தெரியல, ஊடி தெரியல, அசல்வாது அந்த ஊழிக்கார் இது செய்கிற, இந்த ஊழிக்கார் இது செய்கிற, அது தப்பு இது தப்பு, அந்த உபதேசம் இந்த உபதேசம் சொல்லிங்கிறது. நன்மை தீமை காரியத்தை பேச்சு வேலையே பயிர் பெய்துன்ற மாதிரி ஊழிக்காரனே நன்மார்க்கு துன்மார்க்கு இருக்கிற உலகத்துக்கு ஜீவ மார்க்கத்தை பேச தான் ஒன்று ஆயிட்டாரு. ஜீவ மார்க்கத்தை தேவன் தனக்கு கொடுத்தா அசுத்தாய்வு பசுத்தாய்வு நல்லவன் ஆகிட்டு நேரம் அவன் சரியில்லை இவன் சரியில்லை, அந்த தப்பு பண்ணுறான் இந்த தப்பு யூடியூப்பில் போட்டு அவனை குறை சொல்லி இவனை குறை சொல்லி இவன் அசுத்தாயி அவனை அசுத்தாயே இப்படி சாட்சிக்கேடாக போச்சுங்க கிறிஸ்துவ சமுதாயம். அதனால் நீங்கள் எங்கள் செய்தி கேட்கணுங்க தயவுசெய்து. ஃபேஸ்புக்கில் போய் துளசிராம் தாமஸ் ஏராளம் ஆயிரக்கணக்கில் செய்தி இது. யூடியூப்பில் ஏஎல்சி வேலூர்னு சர்ச் பண்ணுங்கள், அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சேனல் எஃப்ஜிசி வேலூர்னு ஒரு சேனல் இருக்குது, அந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள். கேளுங்க, ஜீவ மார்க்கத்தை கேளுங்க. இங்கே பாருங்கள், மத்திய 14 இயேசு என்ன சொல்கிறார் பாருங்கள்.
என்ன சொல்றார் இயேசு? மத்தேயு 14:14. மத்தேயு 14:14 இயேசு என்ன சொல்றாரு? மத்தேயு 14:14 இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு மனதுருகி பார்த்தியா, டப்புன்னு கரண்ட் ஆஃப் ஆனாலும் சரி ஆஃப் ஆகலனாலும் சரி மனதுருகி கிட்ட வந்து பாடையை தொட்டார்னுக்குது. பாடையில் மரணங்குது, இயேசுக்குள்ள உயிர்த்தேனும் ஜீவனுங்குது. இயேசு உனக்குள்ள இருந்தா உயிர்த்தேனும் ஜீவனுங்குது. பாடையில் நாயூர் ஒரு விதவையின் மகன் செத்து பாடியாக வரான். பாவமும் மரணமும் அந்த சரீரத்துக்குள்ள இருக்குது. பிசாசு வியாதி கொடுத்து வாலிப வயசில் வாலிப மரணமா, தேவ செத்த கிடையாது. நல்ல முதிர் வயதில் நீடித்த நாட்களாய் உன்னை திருப்தியாக்கி தீர்க்காய்ச்சி கொடுக்கறது தான் தேவன். இந்த வாலிப மரணம் பிசாசு பாவத்தையும் மரணத்தை விட்டு வரான். அந்த விதவிக்கு ஒரே மகனா இயேசு போறாரு. இவர் உயிர்த்தெழு ஜீவனம் போய் டச் பண்ணாருங்க. ஜீவனை உயிர்த்தெழு தேவன் தனக்கு உள்ளது சத்தம் உயிரோடுட்டாங்க. அதனால்தான் இயேசு சொல்றாரு, நானே உயிர்த்தெழும் ஜீவனமா இருக்கிறேன். இயேசு உனக்குள்ள இருந்தா நீ உயிர்த்தைய செய்யலாம். எப்படி உயிர்த்தெழு செய்யலாம்னா, பிசாசு உள்ள இருந்தா மரணத்தை கொண்டு வர, இயேசு இருந்தா உயிர்த்தெழுல கொண்டு வரலாம். பிசாசு பாவத்தையும் மரணத்தை தேவனுக்கு உலகத்தை காட்டி வச்சு மரணத்தை கொண்டு வந்து நிறுத்திடுறான். இயேசு பாவத்துக்கு பரிகாரி, தேவனுக்கு மரணத்துக்கு பரிகாரி உயிர்த்தெழு. இயேசு சொன்னார், நானே உயிர்த்தெழும் ஜீவனமா இருக்கிறேன். அப்போ பாவத்திலிருந்து மரணத்தை வரைக்கும் பிசாசு கொண்டு வரான். அதை தேவனுக்கு தனக்கு உலகத்தை காட்டி பாவத்தில் மரணத்தில் சேர்த்து பாதாளத்தையும் பிசாசுக்கிட்டே போய் சேர்ந்துடுற. இயேசு பரிகாரி, பாவ பரிகாரி, சாப பரிகாரி, மரண பரிகாரி, தரித்திர பரிகாரி, பாதாள பரிகாரி. பரிகாரியாக வந்து தேவி நீதி உயிர் தெருவுன்னு கொடுக்குறார். நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறான். அந்த ஜீவ விருட்சத்துக்கு நில தேவி நீதி உயிர் தெரு வெளிங்குது. அது அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம் வந்து முழு உலகத்தை கொடுத்தாக்கா மரண நிவர்த்தியாகி பரிசுத்தாவியாகி சத்தம் உயிரோடு வந்து நிற்கிறாங்க. போதுமா விளக்கம்? இயேசுன்னா சீப்பாக போச்சு எல்லாருக்கும். இயேசுவ சத்தியத்தை சுவிசேஷ பிரசங்கம் கரெக்டாக பண்ணி தான் எல்லாரும் உலகமே ரசிக்கப்பட்டிருக்கு. இயேசு யாருமே வாடான்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா எல்லாரும் வாடான்னு சொல்கிறாங்கன்னா என்ன காரணம்? சுவிசேஷத்தை சரியாக சொல்லலை, ஜீவ மார்க்கத்தை 100% பிரசங்கம் பண்ணலை. ஆமாம், 100% தேவனை பற்றிய அறிவு இல்லாதனால சபைகளில் ஊழிக்காரர்களுக்குள்ள கர்த்தர் அடிக்கிறார், நூறுக்கிறார், நியாயத்து இருக்கிறாரு, இப்படி பல காரியங்களை போதிக்கிறதுனால தேவனை கூட சத்ருவாவே பார்க்குறோம் எல்லாரும். கர்த்தர் அடிக்கிறார், நூறுக்கிறார், நியாயத்து இருக்கிறார். திருடன் திருடவும் கொல்லவும் அடிக்கும் வருகிறானே என்று வேறும் நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்றார். அதனால ஜீவன் உண்டாக தான் வந்தாரு. ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை கொடுக்க தான் வந்தாரு. அந்த ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை எடுத்துக்கணும். எப்படி ஏவாள் பிசாசு கிட்ட போய் நன்மை தீமை கனி எடுத்து பாவத்தையும் மன்னித்து தேவனுக்கு உலகத்தை விட்டு சபிக்கப்பட்டவளானாரோ, அதுபோல் இயேசுகிட்ட வந்து வருத்தப்பட்டு வார சுமக்குள்ள எல்லோரும் இயேசுவின் இடத்து என்னிடத்தில் வர, நாடே ஜீவப்பா, இந்த அப்பத்தை புஷித்து திராட்சரசத்தை பானம் பண்ணுன்றார். இந்த அப்பம் ஜீவப்பம், இந்த திராட்சை ஜீவரத்தம். அந்த ஜீவல தேவ நீதிட்டு உயிர் பரலோக ராஜ்யமே இருக்குது. அப்போது மத்தேயு 14:14 என்ன இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி. இப்போ இயேசு உன் மூலமாக தாங்க வெளிப்படுறாரு. பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். இயேசு உனக்குள்ளே இருக்கிறாரு. நீ வந்து ஜனங்களை மனதுருகி இன்னும் ஜெயித்தவரை நீ மலையின் நோட்டி ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு குத்தணும் அவன் பேர் சொல்லி. அவன் நன்மை தேம சரீரத்தை காட்டி பாவத்தை மடித்து தேவன் தனக்கு பாவத்தை பிசாசுக்கிட்ட சிக்கிங்க இருக்கிறான்.
தவிக்கிறான். பணம் இருக்குது, காசு இருக்குது, பங்களா படிப்பு இருக்குது, வசதி இல்லாத எல்லாம் பிசாசுக்கிட்ட தவிக்கிறான். நீ இயேசு உள்ளத்தில் வச்சுக்கிட்டு அவனுக்கு கெடுத்து பேசி ஊழிக்காரன் விசுவாசின்னு சொல்லி கவலை நாடு தெரியல ஊடி அரசியல்வாதி தெரியல இப்படி பேசி நீ அசுத்தாகி அவனும் அசுத்தாகி ஊழியுமே வளர மாட்டேங்குது. அதனால தான் என் சபை இன்டர்நேஷனல் சபை FGC வேலூர். ஆமாம், 7 கண்டத்தில் மிஸ்டர் அனுப்பிச்சு ஆள் பார்க்கறது சாதாரண ஆள் நினைக்காத. பாசு தாமஸ் துளசிராமன் 7 கண்டத்துக்கு மிஸ்டரி போய்க்கிறாங்க. இன்டர்நேஷனல் சபை FGC வேலூர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நாத்திகம் கொடுக்குற செய்தியை. அப்போது ஆதாம் வழியாக பிறந்த எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்ற இலவசமாக கிறிஸ்துவில் மீட்பை கொண்டு நீதிமான் ஆக்கப்படுறாங்க. அதனால் எந்த நாட்டுக்கு போனாலும் ஆதாம் வழியாக வந்து நன்மை தீமல் தாங்கிறான். நல்லவன் கெட்ட நன்மார்க்க துன்மார்க்க நன்மை தீமை அறியத்தக்க கனி பிசுக்கினாலே ஷாகவே மரணத்துக்கு பிசாசில் சிக்கி தவிக்கிறான். ஆமாம், அதில் கண்டிச்சு அவன் சுயநீதி அநீதி பாவம் மரணம் இருக்குது. இப்போ ஜீவ விருச்சத்துக்கு எல்லாம் தேவி நீதி உயிர்த்தெல்லாம் ஜீவ விருச்சத்தேடி அது அவன் பேர் தேவன் தனக்கு முழு குத்துடணும். அசுத்தாய் போய்த்தானும் பசுத்தாய் வந்து தேவதர் பண்ணி இனி பாவம் செய்யாதே நானே திராட்சை நீங்கள் ஒருவன் நிலைத்திருந்தார். அந்த ஜீவ விருச்சத்துக்கு நிலையிருந்தார். அந்த ஜீவ ரத்தத்தையே கொடு, தேவனை கொடு. ஆதான் வந்து முழு உலகத்துக்கு கொடு. உலகமெல்லாம் போ, நீ உலகத்துக்கு ஒலி, பூமிக்கு ஒப்பு. எந்த நாட்டுக்கு போனால் நன்மை மாதிரி கேரளாவுக்கு போ, தமிழ்நாட்டுக்கு போ, மைசூருக்கு போ, பெங்களூருக்கு போ, மெட்ராஸுக்கு போ, பாஷை வேறையாக இருக்கலாம், சைனாவுக்கு போ, எந்த நாட்டுக்குன்னா போப்பா. நீ அம்மா வயதில் பாவத்தின் சம்பளம் மடத்தில் தான் பிறந்திருக்கிறான். பிசாசு உரிமையாக வந்து தர்றான். சமாதானம், சந்தோஷம், சோகம், பேலன்ஸ், ஜீவன் எல்லாத்தையும் தேடி இருக்கான். டெய்லியும் தேடி அழிச்சு கொண்டுங்கிறான். நீ ஜீவ விருட்சத்துக்கு அணியை கொடுக்கணும். ஏசு வந்து திரளோட ஜனங்களை கண்டு மனதுருகி வியாதிகள் மேல் வியாதிகள் சொஸ்தமாக்கினார். எப்படி சொஸ்தம்? அருமருந்து குடும்ப ஜீவ கண்ணு, ஜீவ காது, ஜீவாற்று, ஜீவலட்சி, ஜீவ ரத்தம் தேவனுக்கு தனக்கு உலக அசுத்தாயிருக்கு பசுத்தாயிருக்கு சுகமாக்கிறாரு. அவர் ஜீவ வார்த்தை தான் பேசுறாரு. தேவி நீதி உயிர்த்தது தான் பேசுறாரு. நண்பத்தைமை காரியத்தையும் பேச மாட்டாரு. பிசாசு நண்பத்தைமையிலேயே மக்கள் வியாதியிலேயே வச்சிருந்து வியாதி வன்மை திறந்து கொள்றது ஐக்கியத்திலேயே வச்சு ஏசு ஜீவ விச்சதுக்கடி அந்த ஜீவனில் தேவி நீதி இயேசு சாப்பிட்ட வாக்குத்தத்திலேயே கொண்டு போறாரு. ஆதாமி சிந்தை மரணம், கிறிஸ்து சிந்தையோ ஜீவனும் சமாதானம். அதனால கிறிஸ்துவுக்குள்ள வாங்க. அந்த கிறிஸ்து அழகானவர், அருமை, அகோபிய அன்பு, உலகத்தை அன்பு கொண்டு ஜீவனை பரு வாரத்தோட சகல அதை பார்க்குறவங்களாலும் கொடுங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுங்க. எல்லாம் ஆதாம் வழியாக பிறந்துக்குதுங்க. கட்டின மனைவி பெத்த பிள்ளை எல்லாம் கண்ணே மணி எவ்வளோ காரியங்களை கொடுக்குறீங்க. ஆனால் ஆதாமுக்குள்ளே பிறந்துக்குதுன்ற மறக்காத. பாவத்தில் மரணத்தில் இருக்குது. அதை தேவன் தரக்குள்ள அசுத்தாக்கிட்டே சீக்கிட்டு இருக்குது. ஜீவ மார்க்கத்தை கற்றுக் கொடுங்க. என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த செய்தியை கேட்க வைங்க. பிள்ளைங்க உற்சாகமாகிடுவாங்க. வெளிப்பாடு வந்துச்சுனாக்கா அவங்கள அசைக்க யாராலும் முடியாது. ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொள்ளணும். யூடியூப்பில் போய்ட்டு ALC வேலூர் சர்ச் பண்ணி அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர் உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கோடி ரூபாய் காணி கொடுத்தாக்கடி ஈனியாகுது. கத்திர கடம்படுகிற காணிக்கு செலுத்துங்க. அல்லேலூயா. கத்திர உங்களை ஆசிரியப்பா. சுருக்கமாக தான் இந்த செய்தி கொடுத்துருக்குறேன். இன்னும் ஏராளம் செய்திகளை கொடுத்துருக்குறேன். டெய்லி ஒரு 4 செய்தி கேளுங்க. கேட்க 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 உங்கள் ஆத்மா இன்பகரமாக இருக்கும். நீங்கள் என் செய்தி கேட்க உங்களால் ஊழி செய்யாமல் இருக்கவே முடியாது. ஆட்டோமேட்டிக்காக என்ன மாதிரி நல்ல பேப்ப ஜீவனையை கூட பேச ஆரம்பிச்சிருங்க. தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு போய் அசுத்தாய்வோட பசுத்தாய் வர நீங்கள் ஒரு குட்டி இயேசுக்களாக ஜீவனில் தேவனுடைய ஆலயமாக இனி நான் இல்லை இயேசு எனக்கு பிழைத்திருக்கான மாதிரி இயேசு தேவ நீதி உயிர்த்தையில் தேவன் தனக்கு உங்களுக்கு குத்துக்கிட்டே இருப்பீங்க. அசுத்தாய்வோட பசுத்தாய் வர எந்த நாட்டுக்கு போகலாம், எந்த தேசத்துக்கு போகலாம், இருக்கிற இடத்துல சொல்லலாம், தொலைவில் இருந்து சொல்லலாம். ஏசு இங்கே சொல்கிற தூரம் காணாணி சொல்ல அந்நேரமே சுகமாகறா. என்ன வேணும்? பாவத்தை சவல் மரணத்தில் வந்து தேவன் தனக்கு அசுத்தாய் ஆகிட்டா. ஜீவஸ்வர் தேவன் ஆதம் அசுத்தாய் பசுத்தாய் வந்துடும். உங்கள் பிள்ளைங்க தூரம் இருந்தால் கூட இங்கே சொல்லுங்கள். பிள்ளை பேசி இயேசு தேவனுக்கு அசுத்தாய் பசுத்தாய் உங்கள் பிள்ளையை காப்பாற்றிடலாம். அதனால் இப்படிப்பட்ட செய்தியெல்லாம் கேட்கணுனாக்கா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஆமாம், இன்னொரு சேனல் FGC வேலூர், இன்னொரு சேனல் துளசிராம் தாமஸ் சேனல் இருக்குது. கேட்டுக்கிட்டே இருக்க. டெய்லி 2 செய்தி 4 செய்தி 5 செய்தி கேளுங்க. வெளிப்பாடு வந்துடும். ஜீவ ஒளி பிரகாசம் வந்துடும். நீங்கள் எதுக்கும் பயப்பட மாட்டீங்க. தூக்கத்தில் இருந்தால் கூட நல்ல இப்போ ஜனக்கு தேவதற்கு ஆதம் பசுத்தாய் தேவதர்கள்லாம் கண்டிப்பாக வராங்க. எப்படி சொல்கிற பாருங்க. நன்மை தீமை கடிக்கும்போது தேவன் தர பிசாவுக்கு உரிமையாக வரான். திறத்துக்கு கொள்றதுக்கு கைக்கு வந்துக்கிறான். வாழ்க்கையில் எதிர்காலம் மோசமாக தான் இருக்கும். கிறிஸ்து ஜீவசரிய தேவத்திற்கு ஆதம் ஒரு ஆள் பாய் கூட பிசாஸ் அசுத்தாய் பசுத்தாய் தேவதற்கு கண்டிப்பாக வருவாங்க. அப்படிதான் ஆபிரகாம் பலிபீடத்துக்கு ஒரு பைதொற்று தேவதர் ஆபிரகாம் தேவதூரை சந்தித்து வந்தார். தேவன் வந்தார். ஈசாக்கு யாக்கோப் எல்லாம் ஒரு பைதொற்று ஆட்டுக்குட்டி பலிபீடத்தை பழைய ஏற்பாடு சரித்திரம் வராதனால பைதொற்று ஆட்டுக்குட்டி இயேசு கிடையாது. தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தாங்க. அந்த ஆட்டுக்குட்டி உலகத்துக்கு வந்து தேவாட்டுக்குட்டி ஜீவாட்டுக்குட்டி.
அது இயேசு ரத்தம் சகல பார்த்து நீங்கள் சுத்திக்கிறோம். அந்த தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்து கொடுங்க. அசுத்தாயோட பசுத்த ஆபிரகாம் கிறிஸ்துவின் மூலம் உண்டாயின்னு சொல்லிவிட்டு பவுல் சொன்னார். ஆபிரகாம் என்னென்ன ஆசீர்வாதம் கிறிஸ்துவின் மூலம் உண்டாகும். ஆபிரகாம் சகல காலத்தில் ஆசீர்வாதமாக இருந்தார். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. ஆபிரகாம் 100 பிள்ளை குத்து ஆசீர்வதித்தார். ஆபிரகாம் பூமி தாங்கக்கூட ஆடுகளும் மாடு ஓட்டுற சேமானா இருந்தான். அந்த ஆசீர்வாதம் கிறிஸ்துவின் மூலம் கொடுப்பேன்னு சொல்லிக்கிறார் புதிய கலாத்தேரில். அந்த கிறிஸ்துவ தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்து இயேசு சாப்பிடுவாங்க குத்துட்டே இருந்தீங்கன்னாக்கா அசுத்தாயோட பசுத்தாயோட பாவ நீங்கள் தேவனியமான பவித்திர பாதாளி பந்தோகராஜ் வேற சாப நீங்கள் தரித்திரிக்கு ஐஸ்வர்யம் வேற நீ ஆசீர்வாதமாக தான் இருப்பாய். நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் வார்த்தைகள் நிலைத்திலும் மிகுந்த கனிகளை கொடுப்பான்னு சொல்லப்படுது. அதனால் ஆதாமியும் சேர்ந்து கொடுக்க மரத்தை தான் கிறிஸ்து சேர்ந்து ஜீவன சமாதானம் கொடுக்கும். அதனால் என்னுடைய எல்லா செய்திகளும் கேளுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் ஒரு பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த செய்திகளை ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இதை நிமித்தம் நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்படும். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான வேலையில் எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவன் 1008 யோசனை பண்ணிடல. திரளான ஜனங்க நன்மை தீமையில் பிறந்துக்கிறாங்க. நீங்கள் கிராமங்களுக்கு போங்க, பஸ்ஸில் போகிறீங்க, 2 வீலரில் போகிறீங்க, பிளெயினில் போகிறீங்க, எங்கெங்கோ போகிறீங்க. எங்கே போனாலும் திரளான ஜனங்கள் ஆதாம் வழியாக பிறந்துட்டு இருக்கிறாங்க. படிச்சிருக்காங்க, படிக்காது, ஆனால் நன்மை தீமையில் பிறந்துட்டாங்க. பாவம் சாபம் மனந்திரம் நோவா காலத்து நடந்து அப்படியே மனுஷகுமார் காலத்து நடக்குது. அது தேவன் உலகம் குட்டி பாதம் பத்திரிகை செய்தி தொலைக்காட்சி செய்தியெல்லாம் திறந்து கொண்டு தைக்குது வைக்குது. செய்திகள்லாம் தனிப்பட்ட வகையில் குடும்பத்தில் வியாதிகளும் வறுமை இதயத்தில் சாபங்களும் பாவமாக இருக்குது. அவர் திரளான ஜனங்களை கண்டு மனதுருகி ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தையே கொடுக்குறான். அவன் பேர் நம்முடைய பாவம் தேவனுடைய உலகத்தை பாதிக்குது. பாவம் பண்ண உடனே உரிமையாக வந்துடான். ஏதோ ஒரு ரூபத்தில் வியாதி வறுமை இதயத்தில் பாதத்துக்கு போயிடறான். பிள்ளை ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை தேவன் தனக்கு ஆதாம் முழு அசுத்தாய் பசுத்தாய் வந்துதுங்க. இதில் நல்லா மெச்சூர்டாகுங்க. எல்லா ஊழிக்காரையும் செய்தியை கேளுங்க. யூடியூப்பில் போயிட்டு ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நண்பர் உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணணும். உண்மையாக நீங்கள் ஒரு நல்ல வேலை செய்யணுன்னா உங்கள் நண்பர்கள் உறவு பிள்ளைகளுக்கெல்லாம் உங்கள் ஊழிக்காரர்களுக்கெல்லாம் இந்த செய்தியை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். முழுசாக கேட்க சொல்ல அரைங்க வரையுமே இந்த செய்தியை முழுசாக கேட்கணும். இன்னும் ஏராளம் செய்திகளை கேட்டு 100க்கு 100 ஜீவமாகும். கடைசி நாள் ஏப்பில் பங்கு பெறணும்னா என்னுடைய எல்லா செய்தியை கேளுங்க. அதன்படி செய்யுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்யாமல் இருக்க மாட்டார். பாவத்தின் சம்பளம் மரணம். உரிமையாக வரான் பிசாசு ஆதாம் வியாபால் வழியா. கிறிஸ்து ஜீவ வைச்சதுக்கறி தேவ நீதியின் சம்பளம் உடித்தேதல். அது உன் பேர் தேவனுக்கு ஆதாம் முழு ஒரு ஆள் ஆதாம் முழு ஜீவசார ஜீவ பாவன்ட்டு மன நீ பசு தேவத உரிமையாக வந்து உன்னை ஆசிர்வதித்தே தீர்வார். கிறிஸ்துவுக்குள்ளே கிறிஸ்து இவ்வளவா அன்பு ஜீவன் பரிமாணம் அன்பு திரளான பாவங்களும் முடிச்சு சின்ன பாவம் பெரிய பாவம் எந்த பாவத்தை கழுவி சுத்திக்கிறது இயேசு ரத்தம் ஓவர் போயிடு. அதை தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்து கொடுங்க. இயேசு ஜீவன் உள்ளவர். அவர் மத்தியஸ்தர் மத்தியஸ்தர் தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்து கொடுக்கணும். ஒரு ஆள் சகல பாவத்தை நீக்கி பசு தேவதை ஒன்று நீ காப்பாற்றி ஆசுவன் நல்லா நிம்மதியாக தூங்கலாம். ஆனால் உலகத்தை கிறிஸ்து நண்பினால் மூடும். கிறிஸ்து நண்பு காட்டுங்க. சபிக்கணும் ஆசிரியர் பகைக்கு நன்மை செய்யுங்க. சத்துக்களை செய்யுங்க. துன்பப்படி ஜபம் பண்ணுங்க. இயேசு தான் செய்தார். இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன் தேவனுக்கு தர ஆதாம் மூடு பாவுண்டு மனது பாதத்தை ஒரு வான சகல அதிகாரம் உலகத்தையே கொள்ளை கொண்டார். இந்த ஜோயை உலகமெல்லாம் போய் பிரசங்கம் பண்ணிருக்கார். பசுத்த விதா இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு நீ ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். மாபெரிய எழுப்பிலை கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். இயேசு ஏற்றுக்கொண்ட ஞான சபை திருவிந்திர பங்கத்தை எல்லாரும் திரளான ஜனங்களை கண்டு மனதுருகி கவலைப்பட்டு துக்கப்பட்டு சரியில்லை அது சரி இப்படியே வந்துடக்கூடாது. இயேசு ரத்தத்தை தேவன் தனக்கு ஆதாம் ஜீவ ரத்தத்தை அவங்க பேர் சொல்லி தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு அசுத்தாய் தத்தி பசுத்தாய் இறக்கிட்டு தேவதர் படிவிட்டு செய்துட்டு தான் வரணும். இல்லைன்னா நன்மை தேவை காட்டி தேவன் தனக்கு அசுத்தாய் இறக்கிட்டு வந்துடுவாங்க. இப்படி நெகட்டிவ்ல நடக்குது. ஏதோ ஒன்று நடக்குது. ஆதாமி சேர்ந்தே தேவன் தனக்கு பிசாசு வந்து இறங்கி அசுத்தாய் வந்து கிறிஸ்துவ தேவன் தனக்கு அசுத்தாய் பசுத்தாய் வந்துடும். எது நல்லதுன்னு பாருங்க. நீங்கள் உலகத்தையும் ஒளியார் பூமிக்கே உப்பாக்கிறீங்க. கத்தா வந்து செய்தியை கேட்கணும். அப்படி ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்க கத்தாவே பெரிய காரியங்கள் செய்யும். இயேசு நாமத்தில் எல்லா ஜெபம் இருக்கும். மிக ஜீவனில் நல்ல பிதாவே ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்வார் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவர் பகுதியில் எங்கள் சபை நடக்குது. ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக இந்த செய்தி ஃபேஸ்புக்கில் போங்க. துளசிராம் தாமஸ் சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போங்க. ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்கள். அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் உறவினர் பிள்ளைகளும் அந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை நீங்கள் ஷேர் பண்ணணும். இந்த சேனலை ஷேர் பண்ண ஃபேஸ்புக் யூடியூப் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். உங்கள் நண்பர்கள் ஒரு பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் இந்த செய்தி கேட்கும் போதே அவங்க வெளிப்பாடு வந்துடும்.
ஜீவ மார்க்கத்தில் வந்தாங்க. இயேசு தேவனுக்கு ஆதாம் அசுத்தாய் பசுத்தாய் வாய் நல்லா கிறிஸ்துக்குள்ள நல்லா மெச்சூர் ஆகிடுவாங்க. நித்திய ஜீவன் பரலோகம் எல்லாமே பெற்றுக்குவாங்க. அந்த ஒரு நல்ல வேலை செய்யுங்க. இது நிமித்தி நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்க முடியுங்க. இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்காரு. பிரியமானே, கர்த்தர் உங்களோடு கூட பேசி கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்க. கர்த்தரை கனம் பண்ணுங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த உங்கள் விருப்பம் தான். என்னோட கூகுள் பே நம்பர் 733-958-6648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. உங்கள் நண்பர்கள் உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர், குறைந்து ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. டெய்லி ஒரு 4 செய்தி கேளுங்க. 1000கணக்கில் செய்தி பதிவு செய்திருக்கிறேன். உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஒரு எழுப்புதல் வரட்டும். எல்லாம் தடிக்கவே தான் நண்பத்தை ஆதாம் வழியாக பாவத்தில் தான் பிறந்திருக்கிறான் மனுஷன். அதனால் ஜீவனை பரிவு தேவன் தனக்கு ஆதாமும் பசுதாய் ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொள்ளட்டும். ஒரு பெரிய எழுப்புதல் அடையட்டும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதை நிச்சயமாக நீங்கள் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தி 26/12/2025 பரிபூர்ண ஜீவன் சபை சோழவர் பகுதியிலே பதிவு செய்யப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.